So, பிரகலாத் மகாராஜ் மட்டும்தானே பக்தன். அப்புறம் சுத்தியும் யார் இருந்தாங்க? ஹிரண்யகாசிப்பு, அசுரர்கள், அவனுக்கு வேலை செய்யறவங்கன்னு எல்லாருமே அசுர குலத்துல இருக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸும் அசுரர்களோட பசங்க. இப்படி இருக்கும்போது பிரகலாத் மகாராஜ் வந்து என்னோட சுற்றுச்சூழல் வந்து சரியில்லை, நான் வந்து பகவானுக்கு பக்தி செய்ய முடியாதுன்னு பண்ணல. அவர் என்ன பண்ணாருன்னா, அவரு மட்டும் நாமத்தை சொல்லாம, கிருஷ்ண நாமத்தை அவரு மட்டும் சொல்லாம மத்தவங்களையும் சொல்ல வச்சாரு. ஹிரண்யகாசிப்புக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாரு. ஆனா ஹிரண்யகாசிப்பு புரியல. அவனுக்கு பக்தினா என்ன, பகவான்னா என்னன்னு தெரியல. தன்னைத்தான் எல்லாரும் வணங்கணும், தான் தான் கடவுள் அப்படிங்கிற ஒரு மாயையில இருந்தான் ஹிரண்யகாசிப்பு. அப்ப சொந்த தந்தை, கரெக்ட், அப்பாவே அப்படி இருக்கும்போது என் அம்மாக்கு சக்தி இல்ல, பலம் கிடையாது. அப்பாவை போய் எதிர்த்து பேசி பையனை வந்து பக்தியில செலுத்துறதுக்கு அம்மாவுக்கு தெம்பு கிடையாது இல்லையா, கையாதுக்கு. அப்போ அவனோட சுச்சுவேஷன் வந்து, பிரகலாத் மகாராஜோட சுச்சுவேஷன் வந்து நம்ம எல்லாத்தோட சுச்சுவேஷனை விட ரொம்ப மோசம். சரிங்களா? நம்ம வந்து எவ்வளவோ ரொம்ப அனுகூலமான சுச்சுவேஷன்ல தான் இருக்கும். நம்மள யாரும் வந்து கத்தி முனையில நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லல. ஹரிதாஸ் தாக்கூர் வந்து சைத்தன்ய சரிதாமிரதத்துல படிப்போம் இல்லையா, ஹரிதாஸ் தாக்கூர் வந்து பிரம்மாவே ஹரிதாஸ் தாக்கூரா வந்து பிறப்பாரு சைத்தன்யா மகாபிரபுவோட லீலையில 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்ப அவரு வந்து ஹரிதாஸ் தாக்கூரை வந்து 22 மார்க்கெட் பிளேசஸ்ல, சந்தையில வச்சு அவரை அடிக்கிறாங்க சாட்டையால. எதுக்குன்னா, நீ ஹரிநாமத்தை சொல்லக்கூடாது, நீ ஒரு முஸ்லிம், நீ முஸ்லிம் குடும்பத்துல பிறந்திருக்க, நீ வந்து ஹரிநாமத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ தூரம் துன்பப்படுத்துறாங்க. ஆனா அவர் என்ன பண்ணாரு, கண்டினியூ பண்ணாரு. அவரோட ஹரிநாமத்தை ஸ்டாப் பண்றதுக்காக ஒரு விலை மாதுவை அனுப்பிச்சு அவனை மயங்க வைக்கணும், ஹரிதாஸ் தாக்கூரை மயங்க வைக்கணும் காமத்துல. அப்ப இவன் வந்து இனிமேல் பண்ண மாட்டான், ஹரிபக்தி பண்ண மாட்டான்னு சொல்லி அந்த ஏற்பாடு பண்ணாங்க. ஆனா அப்ப என்னாச்சு, அந்த பெண்மணி பக்தியில வந்துட்டா. இவரைவே பார்த்துட்டே இருக்கா, 2 நாளா வெயிட் பண்ணிட்டே இருக்கா. வெயிட் பண்ணு, நான் சாண்டிங் முடிச்சுட்டு வரேன், வெயிட் பண்ணுன்னு ஒரு நாளைக்கு 3 லட்சம் தடவை ஹரிநாமத்தை சொல்லுவார் ஹரிதாஸ் தாக்கூர். அதனாலதான் அவருக்கு பேரு நாம ஆச்சாரியர். நமக்கு எல்லாத்துக்கும் நாம ஆச்சாரியர் யாருன்னா அது ஹரிதாஸ் தாக்கூர். அப்போ 2 நாளா இந்த அம்மா, இந்த பொண்ணு வெயிட் பண்ணிட்டே இருக்கு. கேட்கும் போதெல்லாம் இவரு, நான் முடிக்காம என்னால எதுவும் அடுத்த வேலை பண்ண மாட்டேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு, கண்டிப்பா உன்னை நான் திருப்திப்படுத்துறேன்னு சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ண சொல்லுவாரு. ஆனா அந்த 2 நாள்ல அந்த மனம் வந்து மாறுது. அதுதான் சாது சங்கம். சாது சங்க சாது சங்க சாது சங்க ஹோய், லவ மாத்திர சாது சங்க சர்வ சித்தி ஹாய். அந்த லவ மாத்திரம், ஹரே கிருஷ்ண மாதாஜி, அந்த 1000த்துல 10,000த்துல ஒரு செகண்ட் நீ 10,000 மடங்கு நம்ம குறைச்சோம்னா, டிவைட் பண்ணோம்னா எவ்வளோண்டு வருமோ அந்த டைம் போதுமா நம்ம வந்து ஒரு உத்தம பக்தனோட சங்கம் எடுத்துக்கிட்டா அது போதுமா நம்மள வந்து சர்வசித்தி ஹாய, நம்ம சர்வம் என்ன இந்த உலகத்துல பிரபஞ்சத்துல என்ன சித்தி வேணும், நம்மளுக்கு பெர்ஃபெக்ஷன் வேணுமோ, நாலேஜ் வேணுமோ, எல்லாமே அந்த சின்ன சங்கத்துல கிடைச்சிரும். உண்மைதான். நம்மளுக்கு வந்து நம்மளோட சொந்த தாய் தந்தையாகட்டும், கூட பிறந்தவங்களாகட்டும், குடும்பமாகட்டும், எல்லா சமயத்திலயும் நமக்கு அனுகூலியமா இருப்பாங்களா, இல்ல நம்மளே நம்மளோட மனமே நம்மளோட புத்தி அகங்காரம் இதெல்லாம் நமக்கு அனுகூலியமா இருக்குமானா இல்லதான். ஆனா நம்ம தான் நம்மளோட லைஃப், அந்த வாழ்க்கையோட குறிக்கோள் என்னங்கறத நோக்கி, அதை நோக்கியே நம்ம பயணம் பண்ணணும். இல்லைன்னா நான் திரும்பவும் பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியில வரணும். வந்தேன்னா நான் நல்ல குடும்பத்துல பிறப்பனா, அனுகூலியமா பக்தி அனுகூலியமான குடும்பத்துல பிறப்பனா, பக்திங்கிற ஒரு விஷயத்த பண்ணுவனா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறிதான். கண்டிப்பா நம்ம விட்ட இடத்துல இருந்து தொடருவோம். லௌகீகம் மாதிரி இல்லாம நான் 1 கோடி சேர்த்தி வச்சுட்டேன், இந்த உடலை விட்டு கிளம்பிட்டேன், அடுத்த ஜென்மத்துல எனக்கு அந்த 1 கோடி ரெடியா இருக்கும் பேங்க் அக்கவுண்ட்ல என் பேர்ல புது பிறவியில அப்படின்னா அது நியாயமா நடக்குமா? நடக்காது. புதுசாதான் நான் சேர்த்தணும், கஷ்டப்படணும். பூர்வ ஜென்ம பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி வேணா எனக்கு ஏதாவது வரலாம் போகலாம், சொத்து இல்ல பணம், அது வேற. ஆனா எடுத்தோடனே ஜீரோல இருந்து நம்மளால ஜீரோல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண முடியும், 1 கோடியில இருந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? அது போலதான் ஆனா பக்தி எப்படின்னா, நம்ம ஸ்வல்ப அப்பியஷ்ய தர்மஷ்ய திராயத்தே மகதோ பயாத், நம்ம எங்க விட்டோமோ அங்க இருந்து தொடருவோம். நல்லா பக்தி பண்றோம், 50% பண்ணிருக்கிறோம், 51வது% இருந்து
தொடங்குற மாதிரி அனுகூலியமான நம்மளுக்கு ஒரு சூழ்நிலை பகவான் அமைச்சு கொடுப்பாரு. ஆனா திரும்பவும் இந்த மாயை நம்மளோட ஓன் சூட்சும சரீரம், மனோ, புத்தி, அகங்காரம் வந்து தடுக்காதுங்கிறது என்ன கேரண்டி இல்லையா? நம்மளேதான் அடுத்த பிறவியில ஆத்மாவாகிய நம்ம அடுத்த உடலுக்கு போறோம். இந்த உடலை விட்டுட்டு இப்போ ராமசாமி உடல்ல இருந்துட்டு அடுத்தது குப்புசாமி உடலுக்கு போறோம்னே வச்சுக்குவோம். அப்ப அந்த குப்புசாமியோட உடலுக்கு அந்த சூட்சும சரீரம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். மனம், புத்தி, அகங்காரம் வந்துருமா? ஆத்மா அதேதான், சூட்சும சரீரமும் அதேதான். ஆனா என்ன, உடல் தான் வேற. அப்போ அதே புத்தி அதே மனம் இருந்தா, அதே ஆசைகளோட இருந்தா அப்பவும் பக்தி பண்ண முடியாது. சோ நம்ம முயற்சி பண்றதை தவிர வேற வழியே இல்லை. பகவான் கிட்ட முழுக்க சரணடைஞ்சு பகவான் பக்தர்களை பத்தி திரும்ப திரும்ப கேட்கணும். இவங்க எப்படி பக்தி பண்ணாங்க, நம்மளும் அதே மாதிரி பண்ணணும். ஏக்கம்ங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே இருக்கணும். பேராசை பகவான் மேல, அந்த கிருஷ்ண காமத்து மேல எல்லாத்துக்குமே நம்மளுக்கு பேராசை இருக்கணும். நம்ம இப்ப வருத்தப்படுறோம் பாத்தீங்களா, ஜெயலட்சுமி மாதாஜி உங்களை மாதிரிதான் நானும் வருத்தப்படுறேன். நம்ம பக்தி பண்ண மாட்டேங்கிறமே, நேரத்தை வீணா செலவழிக்கிறோமே, இன்னும் நல்லா பக்தி பண்ணணும். நம்மளுக்கு 24 மணி நேரத்துல முடிஞ்ச அளவுக்கு நம்ம முடிஞ்சா 24 மணி நேரமும் தூங்கும் போது கனவுல கூட கிருஷ்ணரை நினைக்கணும், கிருஷ்ணரை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை நம்ம எல்லாத்துக்குமே இருக்கு. அது கண்டினியூ பண்ணணும். நம்ம ஆசையை முயற்சியா மாத்தணும். முயற்சிக்கு கூட பிரேயர்ஸ் பண்ணணும், பிரார்த்தனை பண்ணணும். நம்ம கண்டிப்பா மத்த விஷயங்களை நம்ம பார்த்துட்டு கோட்டை விட்டுட்டோம்னா லாபம் நட்டம் யாருக்குன்னா நமக்கு தான் இல்லையா? சோ நம்ம தான் அத கடந்து போகணும். ஆமா, முள்செடி இருக்கதான் செய்யும் ரோஜாவை பறிக்கிறதுனா இல்லைங்களா? அப்ப நம்ம அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு கேர்ஃபுல்லா குரு சாது சாஸ்திர சொல்றபடி நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம எந்த நிலைக்கு உயரணுங்கிறது பகவானுக்கும் தெரியும். அவரு கண்டிப்பா கிருஷ்ண பிரேமையை நமக்கு கொடுப்பாரு. அந்த அந்யா அபிலாஷித்த சூன்யம், எந்த ஒரு சுயநலம் இல்லாத, எதிர்பார்ப்பு இல்லாத, உள்நோக்கம் இல்லாத ஒரு பக்திய பகவான் கொடுப்பாரு நம்ம எல்லாத்துக்கும். ஆனா அதுக்கு நம்ம கண்டிப்பா முயற்சி செய்யணும் இல்லைங்களா? சோ வருத்தப்படுறதுங்கிறது ஒரு நல்ல சிம்டம். நம்ம நல்லா பக்தி பண்ணலையே, பக்தி சேவையில ஈடுபடலையே, ஹரிநாமத்தை பண்ணலையே அப்படிங்கிறது. வெரி குட், நல்ல கவலை. அது லௌகீகத்துல கவலைப்படுறத விட ஆன்மீகத்துல கவலைப்படுறது உத்தமம். அது உன்னதமான நிலைன்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணர் வந்து இது காளியா மேல நடனம் ஆடுவாரு. அப்போ ஒரு முகூர்த்தம் அவரை டைட்டா காளியா வந்து கேப்சர் பண்ணிடுவான். காளிய நாகம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லைங்களா, அந்த லீலை. அப்போ கோபாஸ் கூட தான் கோபர்களோட விளையாண்டு இருப்பாரு. அவங்க எல்லாம் யமுனா நதிக்கரையில அவங்க எல்லாம் மயங்கி விழுந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இவரு தெளிச்சு அவங்களை எல்லாம் மயக்கத்துல இருந்து எழுப்பிட்டு இருப்பாரு. அந்த பசுமாடு, கண்ணுக்குட்டி, செடி, மரம் எல்லாமே தெளிவா இருக்கும். அப்பதான் இவர் போய் அந்த காளியா கூட சண்டை போட போகும்போது இவர் வேணும்னே காளியாவோட வசத்துல மாற்ற மாதிரி ஒரு முகூர்த்தம் சிக்குவாரு. அந்த ஒரு முகூர்த்தம் வந்து ஃபுல்லா டைட் ஆகி அவரு வந்து உணர்வு இல்லாத மாதிரி இருந்துக்குவாரு கிருஷ்ணர். எதுக்குன்னா போய் எல்லா ரஜவாசிகளையும் கூட்டிட்டு வருவாங்க பசங்க, அதுக்காக வெயிட் பண்ணுவாரு. ஏன்னா எல்லாத்துக்கு முன்னாடியும் நடந்த ஷோ பண்ணாத்தானே அவரும் நல்லா ஜாலியா பண்ண முடியும். அப்ப எல்லாரும் வந்து ஏங்குவாங்க, கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு. அப்போ பலராமுக்கு தெரியும் நம்ம கிருஷ்ணா யாரு, நம்ம எல்லா விஷயம். பலராமுக்கு அன்னைக்கு பர்த்டேங்கிறதுனால ரோஹிணி மாதாஜி வந்து பலராம வந்து அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க கிருஷ்ணா கூட. அவங்க எல்லாம் யசோதா, நந்த மகாராஜெல்லாம் பலராம் கூட அனுப்பிச்சிருந்தா இந்த மாதிரி ஆபத்து வந்திருக்காதே கிருஷ்ணாக்கு, பலராம் அனுப்பாம விட்டுட்டோமேன்னு அவங்க எல்லாம் அந்த யமுனை கரையில சோகமா இருப்பாங்க. எல்லாம் இந்த ஆம்பளைகள் பெரிய கோபர்கள் எல்லாம் வந்து தண்ணிக்குள்ள வர்றதுக்கு முயற்சி செய்வாங்க. கிருஷ்ணாரை போய் காப்பாத்துறாங்களாம் இவங்க, உள்ள முயற்சி செய்வாங்க வர்றதுக்கு. அப்புறம் பெண்கள் எல்லாம் மயக்கம் போடுவாங்க, அழுவாங்க, அவங்களுக்கு உண்டான எமோஷன்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருப்பாங்க. கிருஷ்ணர் அங்க இருக்கானே, அவனுக்கு ஆபத்தாச்சே அப்படின்னு. அப்போ பலராம் வந்து தடுப்பாரு. இந்த கோபர்கள் பெரியவங்க எல்லாம் இருப்பாங்க, நந்த மகாராஜ் அந்த மாதிரி அப்பா ஸ்தானத்துல இருக்கிற கோபர்கள் போய் முயற்சி செய்ய போகும்போது காப்பாத்துறதுக்கு அவங்களையெல்லாம் தடுத்து பலராம் போகாதீங்கன்னு செய்கை காமிப்பாங்க. சில பேத்த வந்து கையை பிடிச்சு நிறுத்துவாரு, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. அப்ப அவங்களும் பலராம் சொல்றதை கேட்டுக்குவாங்க. அந்த ஒரு முகூர்த்தத்துல இவங்க படாத பாடுபடுவாங்க. அப்போ அந்த ஏக்கமும் வருத்தமும் அவங்கள நினைச்சு கிடையாது, தன்னை நினைச்சு கிடையாது, கிருஷ்ணரை நினைச்சு.
கிருஷ்ணருக்கு ஏதாவது ஆயிருமோன்னு. அப்போ கிருஷ்ணர் வந்து அந்த சரி போதும் நம்ம ஷோ பண்ணது, இனி டான்ஸ் ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயில்ல இருந்து 1000 தலைக்கு மேல இருக்கும் அந்த காளியாக்கு. 108 தலை ரொம்ப முக்கியமான தலையா இருக்கும். அப்போ அந்த தலை மேல அந்த ஜுவல்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த காளிய நாகத்துக்கு. இவர் ஏறி நின்னுட்டு ஆடுவாரு. அவரோட பாதம் ஏற்கனவே தாமரை பாதம் செவந்து இருக்கும். அதுல அந்த ஜெம்ஸ் மேல எல்லாம் அந்த ஜெம்ஸ் ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த நாகத்து மேல, அதெல்லாம் தன்னோட திருப்பாதத்துல பட்டு அது இன்னும் ரெட் கலர்ல இன்னும் ஆகும் அந்த லோட்டஸ் ஃபீட். அதுல ஆடிட்டு இருப்பாரு. அப்புறம் அவரு எல்லாம் முடிச்சுட்டு காளிய நாகம் அந்த கதையை நம்ம அப்புறம் சொல்றேன். அவரெல்லாம் முடிச்சுட்டு கீழே வரும்போது அவங்களுக்கு அவ்வளோ ரிலீஃப். யசோதாம்மா அப்படி கொஞ்சுவாங்க கிருஷ்ணர் வந்துட்டாருன்னு. அது மாதிரி ஒவ்வொரு முறை கிருஷ்ணர் போகும்போது இன்னைக்கு அவன் உருப்படியா வந்து சேரணும்னு கண்ணு படக்கூடாதுன்னு சுத்தி போடுறது. அதுக்கப்புறம் அந்த மாட்டு சில பொருட்கள் இருக்கும் இல்லைங்களா, மாட்டுல இருந்து வர பொருட்கள் அது மூலியமா சுத்தி போடுறது. அந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க கோபியர்களும் மதர் யசோதாவும். எதுக்குன்னா கிருஷ்ணருக்கு ஒண்ணும் ஆகக்கூடாதுன்னு. அவங்க ஆபத்து அப்படின்னா அவங்களுக்கு வருத்தம் அப்படின்னா அது கிருஷ்ணருக்கு வந்துடக்கூடாது, கிருஷ்ணருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ அவங்களோட எண்ணமெல்லாம் அப்படிதான் இருக்கும். இப்ப லௌகீகத்துல நம்ம எப்படி இருக்கோம்னா மோஸ்ட் ஆஃப் அஸ் எப்படி இருக்கோம்னா நமக்கு எதுவும் வந்துடக்கூடாதுப்பா, நம்மளுக்கு சொந்தமானவங்க, நம்மளுக்கு பிடிச்சவங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்க, பேத்தி பேரங்க, அப்பா பெரியப்பா சித்தப்பான்னு இவங்களுக்கு எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்னு தான் வேண்டுவோம். கிருஷ்ணரை பத்தி ஒன்னும் நினைக்க மாட்டோம். அவர் ஆண்டவன், அவர் பகவான், அவருக்கு என்ன போய் வரப்போகுது, அவர் எல்லாம் பாத்துக்குவாருன்னு. சோ அந்த வாத்சல்ய பாவம் இருக்கு பாத்தீங்களா, கிருஷ்ணரை தன்னோட குழந்தையா பாவிக்கிறதும், கிருஷ்ணருக்கு வந்து எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு விஷ்ணுவே வேண்டுவாங்க, நாராயண வேண்டுவாங்க. யசோதா என்ன பண்ணுவாங்க, நாராயணரை வேண்டுவாங்க, கிருஷ்ணருக்கு எதுவும் வரக்கூடாதுன்னு. சோ நம்மளுக்கு பாக்குறதுக்கு தமாசா தெரிஞ்சாலும் அந்த இடத்துல பார்த்தா ரொம்ப பிரமாதமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கு. எப்படி பக்தி, அது பக்தினே தெரியாத ஒரு பாசம் அங்க. நம்மளுக்கு வந்து ஆச்சாரியர் சொல்லி கொடுக்குறாங்க, இதுதான் பக்தி, இப்படிதான் பண்ணணும். கிருஷ்ணரே வந்து சைத்தன்யா ரூபத்துல சொல்லி கொடுக்குறாரு. ஆனா நமக்கு வந்து இதுதான் அப்படின்னு தெரிஞ்சும் இதுதான் ஸ்டெப்ஸ். ரொம்ப சிம்பிள் தானே. சாப்பிடுறோம் பொருள், என்ன சாப்பிடுறோமோ அதை வந்து பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிடுறோம். எதுக்கு, அவருக்கு பசியா இருக்கிறாருன்னா இல்ல, நம்ம வந்து பியூரிஃபை ஆகணும்னு. அஃப்கோர்ஸ் இன்னொரு உன்னதமான தத்துவம் என்னன்னா, உண்மையாவே இது என்னன்னா, நம்ம வீட்டுல இருக்கிற கிருஷ்ணர், நம்ம வீட்டுல கிருஷ்ணருக்கு என்ன உணவு கொடுக்குறோமோ அதை தான் சாப்பிடுவாரு. நீங்க உணவு கொடுக்கலன்னா அவர் பட்னியா தான் இருப்பாரு. அது உண்மை. நம்ம வீட்டுல விக்கிரகம் வச்சு வழிபடுறோம்னு வச்சுக்கோங்க, கிருஷ்ணரை வச்சு வழிபடுறோம். தினசரி நம்ம உணவு கொடுத்தோம்னா, தண்ணி கொடுத்தோம்னா, பால் பழம்னு கொடுத்தோம்னா சாப்பிடுவாரு. ஒண்ணுமே கொடுக்கலன்னா சாப்பிடாம இருப்பாரு. வெளியில போய் எல்லாம் சாப்பிட்டு வர மாட்டாரு. நம்ம வீட்டுல வந்து அம்மா இன்னைக்கு செய்யலன்னா சரி போய் கடையில போய் வாங்கிட்டு வந்து சாப்பிடலான்னு சாப்பிடுற மாதிரி எல்லாம் அவர் சாப்பிட மாட்டாரு. சரி ராமசாமி வீட்டுல எதுவும் குடுக்கலப்பா, நம்ம குப்புசாமி வீட்டுல போய் சாப்பிடலான்னு எல்லாம் சாப்பிட மாட்டாரு. நம்ம கொடுத்தா சாப்பிடுவாரு. அது போல நம்மளோட பக்தி எப்படி இருக்கணும்னா, என் வீட்டுல இருக்கிற கிருஷ்ணா குட்டிக்கு நான் தான் கொடுக்கணும். உங்களுக்கு வாத்சல்ய பாவம் இருந்தா குழந்தை மாதிரி பாருங்க, சக்கிய ரசம்னா ஃப்ரெண்டு மாதிரி பாருங்க, தாசிய ரசம்னா அவருக்கு நீங்க சேவகனா பாருங்க. அவரு எந்த ரசத்துல வேணாலும் எந்த பாவத்துல வேணாலும் நம்ம கிருஷ்ணரை பார்க்கலாம். அதை எந்த தடங்களும் அவர் சொல்ல மாட்டாரு. சோ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் பிடிச்ச மாதிரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே பக்தி பண்ணுங்க, அந்த பாவத்துல சொல்றேன். பட் அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு வந்து உன்னத நிலைக்கு உத்தம பக்திக்கு ஆகிற வரைக்கும் நம்ம வைதிக பக்தி தான் பண்ணி ஆகணும். வைதிக பக்திங்கிறது விதிப்படி ஆச்சாரியர்கள் சொல்லியிருப்பாங்க இல்லையா, டெய்லிக்கும் 16 முறை 108 தடவை ஹரி கிருஷ்ணா மகா மந்திரத்தை 16 முறை சொல்றதுன்னு. அப்ப 1836 தடவை நம்ம சாண்டிங் பண்ற மாதிரி வரும். ஒரு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் அதை எடுக்கும். பிரம்ம முகூர்த்தத்துல பண்றது உத்தமம். இல்ல பண்ண முடியாதவங்க ஒரு காலையில 6 ரவுண்டு, மதியம் ஒரு 8 ரவுண்டு, சாயங்காலம் ஒரு 2 ரவுண்டு, அந்த மாதிரி பிரிச்சு பண்ணலாம். எப்படி வேணாலும் ஒட்டுக்கா பண்றது நல்லதுன்னாலும் அவங்க சூழ்நிலை அதுக்கு அனுகூலியமா இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம். எல்லாமே நம்ம சாப்பிடுறது வைக்க முடியாது இப்போதைக்கு அப்படின்னா பழங்கள்,
திராட்சை, உலர்ந்த திராட்சை, ஃப்ரூட்ஸ், நட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, ட்ரை ஃப்ரூட்ஸ், அந்த மாதிரி ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கிறது இது மாதிரியே ஆரம்பிங்க, எளிமையாவே ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு பக்தி வளர வளர, கிருஷ்ணரோட ரிலேஷன்ஷிப் பர்சனலா வளர வளர அதுக்கப்புறம் பண்ணலாம். நம்ம சோம்பேறித்தனத்துல விடுறது ஒண்ணு, பண்ணக்கூடாது அப்படின்னு இல்ல. எல்லாத்துக்கும் அந்த சோம்பேறித்தனம்ங்கிறது நம்மள ஆக்கிரமிக்கும் போது பரவாயில்ல அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு விடுறது ஒண்ணு, பண்ணக்கூடாது அப்படின்னு விடுறது ஒண்ணு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? பண்ணணுங்கிற ஆசை இருக்கு, ஆனா சரி அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு விடுறத நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமா கரெக்ட் பண்ணிக்கணும். எல்லாமே பிரேயர்ஸ், கிருஷ்ணா கிட்ட ப்ரே பண்ணிட்டே தான் இருக்கும். நம்ம என்ன தப்பு கண்டுபிடிக்கிறோமோ, என்ன ஒரு பிரமாதம்னா நம்ம பண்ற தவறுகளை கிருஷ்ணர் உணர்த்துவார் எப்பவுமே. முக்கியமா நம்ம பக்தி பாத்துல வரும்போது, பக்தி மார்க்கத்துல வரும்போது அது நல்லாவே நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். நம்ம ஒரு இடத்துல பொறாமப்படுறோமா, உடனே நம்ம அதை ரியலைஸ் பண்ணுவோம். ஓ, இந்த இடத்துல நம்ம பொறாமப்படுறோம், ஒரு இடத்துல நம்ம பேராசைப்படுறோம். அதாவது லௌகீக ரீதியா சொல்றேன், ஆன்மீக ரீதியா இல்ல. அப்ப அந்த இடத்துல நமக்கு தோணும், இப்ப நமக்கு தோன்ற மாதிரிதான் நம்ம பண்றது பத்தல, இன்னும் நல்லா பண்ணணும் கிருஷ்ணருக்கு அப்படின்னு தோன்றது எல்லாமே பக்தியில முன்னேற்றத்துக்கு உண்டான அறிகுறிகள் தான். சோ அது நல்ல விஷயம். ஓகேங்களா மாதாஜி? சின்ன கேள்விதான், பெரிய பதில். ஹரே கிருஷ்ணா, தண்டவத் பிரணாம் மாதாஜி. சரி, நம்ம இன்னைக்கு 6வது ஸ்லோகத்துக்கு போவோம். அதுக்கு முன்னாடி மங்களாச்சரணம் பண்ணிடுவோம். ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுருன்மிலிதம் येन तस्मै श्रीगुरुवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कथा मह्यं तथाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपथकमलं श्रीगुरुन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितं हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्ता राधा कान्ता नमोऽस्तुते तप्त काञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी व्रजभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये पंचकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामिनिति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्णा. ஸோ 4வது அத்தியாயம் பகவத்கீதை உண்மையுருவில் தெய்வ திரு ஏசி பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதரோட மொழிபெயர்ப்பு பொருளுரை பார்த்துட்டு வரோம். 4வது அத்தியாயம் உன்னத அறிவு. 5 ஸ்லோகங்கள் நம்ம பார்த்துட்டோம். இப்ப 6வது ஸ்லோகம் நான் படிக்கிறேன், நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. அஜோபிசன் அவ்யயாத்மா भूतानां ईश्वरोऽपि सन् प्रकृतिं स्वाम् अधिष्ठाय सम्भवाम्यात्ममायया. யாராவது படிக்கிறீங்களா மாதாஜி? ஜெயலட்சுமி மாதாஜி முதல்ல படிங்க, அடுத்தது செல்வி மாதாஜி வேணா படிங்க.
பகவான் தனது பிறப்பின் விசேஷ தன்மையை பற்றி இடம் கூறுகிறார். சாதாரண மனிதனை போல தோன்றினாலும் தனது பற்பல முந்தைய பிறவிகள் அனைத்தையும் அவர் நிறைவில் வயசுகிறார். சாதாரண மனிதனால் என்பதை கூட நினைவு வருகிறார். யாரிடமோது நேர்ந்தோட நேரம் நீங்கள் விசாரம் கொண்டாட உடல்நிலையாக மனநிலைக்கும் சாதாரண மனிதனுக்கும் மிக தனது நினைவை குறைந்த யோசித்த பின்னரே முந்தைய நாளினிட நேரத்தில்தான் செய்த காரியத்தை அவரால் கூற இயலும். இரவு எவ்வாறு கூறும்போதும் சிறப்பும் நன்மையே கடவுள் என்று கிருஷ்ணன் கடவுள் என்றும் கிருஷ்ணன் என்றும் தைரியமாக கூறிக்கொள்கின்றது. இதை போன்ற அர்த்தமற்ற பேச்சுகளை நம்பி அமரும். மேலும் பகவான் இங்கே தனது தோற்றத்தை பற்றியும் கூறியிருக்கிறார். புத்தகை என்றால் இயற்கை என்றும் பரவல் சுயபோகம் என்றும் கருதப்படும். தான் தனது சுய உடைமையாக தோன்றுவதற்கு நன்றி கொடுக்கிறோம். சாதாரண தேவனுக்கு உடல்களை மாற்றுவதைப் போல் பகவான் தனது உடலை மாற்றுவதில்லை. கட்டுள்ள ஆத்மானத்தை பிறகு ஒரு விதமான உடலும் மறுத்த வேறு விதமான உடலும் உள்ளது. இந்த நடுவுலகு நிரந்தரமான நிலையதும் கிடையாது. அதன் உடல் வெட்ட உடல் மாறியே ஆகுது. ஆனால் இறைவனமா எவ்வாறு அவர் தோன்றினாலும் தனது அந்தரங்க சக்தியால் தனது சுயநிலையிலேயே தோன்றுகிறார். வேறு விதமாக சொல்லி சில கஷ்டம் எப்போது தனது சுயமான அவர் குழந்தை பருவத்திலிருந்து பாலிய பருவத்திற்கு பாலிய பருவத்திலிருந்து இளமை பருவத்திற்கு வளர்ந்ததை போல தோன்றுகிறது. ஆனால் ஆச்சரியம் என்னவெனில் அவர் இளமையை கடந்து சென்றதில்லை. வேறு விதமாக சொன்னால் உலக கணக்கு மிக உத்தியவராக இருந்திருக்க வேண்டும். 24 வயது இளைஞர்களுக்குமே அவர் புத்திரத்திலும் உலகமும் கண்டதில்லை. எதிர்காலங்களில் பலந்தர நபராக இருந்தாலும் அவரை எல்லாரும் உதவி அறிவதில்லை. அவரது உதவோ அறிவோ நாட்டு வடிவதோ இல்லை. சில நேரம் காட்சியளித்து நம் பாண்டையிலிருந்து மறைகின்றன. அதுபோல நமது பாண்டையில் என்ன போல அஸ்தமித்திருக்கிறது. பாண்டை போது உடைப்பதற்கும் எண்ணுகின்றோம். ஆனால் சூரியன் எப்போதும் நமது நிலையில் உருவாக உள்ளது. நமது குறைபாடுள்ள திறனற்ற பிரபுகளுடைய வாரிய சூரியனின் தோற்றத்தையும் உரையையும் அடைக்கிறவரும் கிருஷ்ணனுடைய மாற்றங்கள் சர்வமும் என்றுமே கடந்து முடியாதவை பரமபுருஷ பகவான் பிறப்பட்டதாக கிருஷ்ணர் 4 கரங்களை கொண்ட நாராயணன் என்பது 6 ஐஸ்வர்யங்களும் முழுமையாக மறைந்தபடி தனது தாயை முன்பு தோன்றே நம்ம மருத்துவதற்கு மீது உள்ளது உள்ளபடி அளவு மாடைகள் மற்பணிப்புகள்
பகவானையும் கவனமற்ற தன்மையை படைத்திருக்கிறார். பகவான் தனது முந்தைய தோற்றங்களையும் வடிவங்களையும் முற்றிலும் உணர்ந்தவராக உள்ளார். சாதாரண ஜீவனுக்கும் வேறொன்றும் தனது முந்தைய இப்போது உணர்ந்திருக்கிறார். கிருஷ்ணனே எல்லா பிரம்மாண்டங்களுக்கும் இறைவன் ஆவார். ஏனெனில் அவர் மனித சக்தி அப்பாற்பட்ட தனது குணத்திற்கும் உடலுக்கும் எவ்வித வேறுபாடும் இல்லாத ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஸ்லோகம் 6. அஜோபி சன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன் பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாம்யாத்ம மாயையா. ஸோ இந்த ஒரு நிமிஷம். ஸோ இந்த ஸ்லோகத்துல பார்த்தோம்னா கிருஷ்ணா சாரி இந்த ஸ்லோகத்துல அஜஹ அப்படின்னா பெறப்பற்றவன் இல்லைங்களா. கிருஷ்ணர் வந்து பெறப்பற்றவன். நம்ம எல்லாருமே வந்து ஆத்ம ரீதியா பார்த்தோம்னா நமக்கும் பிறப்பு இறப்பு கிடையாது. ஆனா உடல் ரீதியா பார்க்கும்போது நம்ம பிறக்கிறோம் இறக்குறோம். நம்மளோட கர்ம விதிக்கு தகுந்த மாதிரி நம்மளோட பிறப்பு இறப்பு எல்லாமே அமையுது. ஆனா கிருஷ்ணருக்கு அப்படி இல்லை. அவரு வந்து சுய இச்சையில சுய விருப்பத்துல அவரு யாருக்கு அப்பா அம்மா எந்த அப்பா அம்மாவுக்கு தான் குழந்தையா பிறக்கணும், எந்த குழந்தைக்கு தான் அப்பாவா இருக்கணும், யாருக்கு தான் கணவனா இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே அவரோட விருப்பப்படி நடக்குது. முக்கியமா பிறப்ப கம்பேர் பண்ணும்போது அவரு வந்து சுய விருப்பத்துல பிறக்கிறாரு. நமக்கு வந்து அப்படி இல்லை. நம்ம கட்டுண்டு நிலையில இருக்கிறதுனால நம்ம கர்மா விதிப்படி இவங்களுக்கு தான் பிறக்கணும் அப்படிங்கிற விதிப்படிதான் நம்ம பிறக்கிறோம். அடுத்தது அவ்யயாத்மா. ஆத்மாங்கிறது நம்ம பொதுவா சொல்லும் போது ஆத்மாங்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஆன்மாவை தான் ஆத்மா இல்ல பிரம்மம் அதை சொல்றோம். ஆனா சில இடங்கள்ல பகவத்கீதையில இதுக்கு தான் நம்மளுக்கு ஆச்சாரியர் வேணுங்கிறது. எந்த இடத்துல எந்த அர்த்தத்துல சொல்றோம். இப்ப வீடுன்னு சொல்றோம். வீடை வந்து நம்ம தங்கறதுக்கு உண்டான வீடையும் வீடுன்னு தான் சொல்லுவோம். வீடு பேருக்கு வர்ற வீடும் வீடுன்னு தான் சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரே ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கும். அந்த கான்டெக்ஸ்ட் அந்த இடத்துல எப்படி பொருந்துமோ அதுக்கு தகுந்த மாதிரி உபயோகிக்கிறது உண்டு நம்ம வழக்கத்திலேயே. சோ இந்த இடத்துல ஆத்மாக்கு என்ன அர்த்தம்னா உடல். ஆன்மாங்கிற அர்த்தம் இல்லாம உடல்ங்கிற அர்த்தம் இருக்கு. அவ்யய அப்படின்னா என்ன? அழிவற்ற. அப்ப பகவானோட உடல் எப்படி இருக்குன்னு சொல்றாரு? அழிவற்ற உடல். நம்மளுது என்ன ஆகும்? ஒரு 40 வயசு 50 வயசு ஆனா நம்மளுக்கு சுருக்கங்கள் வர ஆரம்பிச்சிருது. தோல்ல, கண் பார்வை, காது கேட்கறது, அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராப்ளமா வர ஆரம்பிச்சிருது. வயசாக வயசாக சில பேத்துக்கு பிறக்கும் போதே சில பிரச்சனையோட வர்றாங்க. சில பேரு அது கர்மா ரீதியா வருது. எல்லாமே கர்ம ரீதி தான். இப்ப வயசாகும் போது இது நேச்சுரல் ப்ராசஸும் கூட இல்ல. ஏஜிங் அப்படிங்கிறது வயசாகிறது அந்த அதுக்குண்டான சிம்டம்ஸ் எல்லாமே வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா. அடுத்தது ஈஸ்வர. சோ கிருஷ்ணர் சொல்றாரு ஈஸ்வர. சோ இவருதான் முன்முதற் கடவுள் இல்லையா. சோ அதிஷ்டாய சம்பவாமி ஆத்ம மாயையா. அவர் வந்து எந்த சக்தியில தோன்றாரு? அந்தரங்க சக்தியால தோன்றாரு. மொத்தம் 3 விதமான சக்தி இருக்கு. பகவான் கிட்ட இருந்து 3 விதமான சக்தி வருது. ஒண்ணு அந்தரங்க சக்தி, இன்னொன்னு பகிரங்க சக்தி, இன்னொன்னு ததக்ஷ சக்தி அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான சக்தி இருக்கு. அதுல அந்தரங்க சக்தினா என்னன்னா இன்டர்னல் எனர்ஜின்னு சொல்லுவோம், அல்லது ஸ்வரூப சக்தி, யோக மாயா, இந்த மாதிரி அர்த்தங்கள் இந்த மாதிரி பேர்கள்லாம் இருக்கு. அது என்னன்னா அந்தரங்க சக்தி எப்போ வெளியில எப்படி வேலை செய்யும் அப்படின்னா பகவானோட பக்தர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த உத்தம பக்தர்கள், அதுக்கப்புறம் பகவானோட லீலைகள், அப்புறம் பகவானோட திருநாடு, இந்த இடத்துல எல்லாம் அந்த அந்தரங்க சக்தி இருக்கும். அடுத்தது பகிரங்க சக்தி அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி உதாரணம் வந்து பகவான் இருக்காரு, கிருஷ்ணர் வராரு, வந்து பிறக்கிறாரு. அது பிறக்கிற மாதிரி தெரியுது. எப்படி வந்து சூரியன் உதயம் ஆகுது அஸ்தமனம் ஆகுது,
நம்ம என்னமோ இங்கதான் உதயமாகுது அஸ்தமனமாகுதுன்னு நினைச்சுக்கிறோம். ஆனா பூமி தான் சுத்துது, சூரியன் ஒரே இடத்துல இருக்கு. அதே மாதிரி பூமி மேல அந்த நிலத்து மேல அந்த சூரியன் நிக்கிற மாதிரி தோணுது. ஆனா அது அன்டச்சா இருக்கு இல்லையா? அது சம்பந்தமே இல்லை, அது தொட்டுட்டெல்லாம் இல்லை பூமியை. ஆனா நம்மளுக்கு பாக்குறதுக்கு அந்த மாதிரி இருக்கு. அதே போல பகவான் வந்து பிறக்கும் போது நம்ம நினைச்சுக்கிறோம் இவர் வந்து குழந்தையா பிறக்கிறார், மனுஷ ரூபத்துல பிறக்கிறார், அதனால இவரு ஒரு சாமானிய மனிதன் அப்படி நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா அது அப்படி கிடையாது. எப்படி சூரியன் வந்து நம்மள இப்போ இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு அசுத்தமான ஒரு இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அத வந்து சூரியன் என்ன பண்ணும்? ஒரு ஒண்ணும் இல்ல, குழந்தை வந்து உச்சா போயிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து சூரிய ஒளி படுது அப்படின்னா உடனே அந்த இடம் பியூரிஃபை ஆயிருது. நம்ம குழந்தையோட அந்த துணியவே நம்ம துவைச்சு காய போடும்போது அந்த இம்பியூரிட்டி எல்லாம் எடுத்துருது. அது போலதான் அதான் சன் இம்பியூர் ஆகிறது கிடையாது. சூரியன் வந்து உடனே டர்ட்டி ஆகுது அசுத்தமாகுதுங்கிறது கிடையாது. அதுக்கு சக்தி இருக்கு சுத்தப்படுத்துறதுக்கு, அது பண்ணுது. அதே போலதான் பகவான் நம்மோட வந்து சாமானிய மக்கள் போல புழங்கினாலுமே அதுக்காக அவரு இந்த முக்குணங்கள்ல அவரு மாட்டிக்கிறது கிடையாது. அவரு முக்குணங்கள் எல்லாமே அவர்கிட்ட இருந்து வருது. அகம் சர்வஸ்ய பிரபு எல்லாமே அவர்கிட்ட இருந்து தான் வருது. முக்குணங்கள் எல்லாம் அவரு கீழ இருந்து வர்றதுனால அவர் அதுல சிக்கிறது கிடையாது இல்லையா? ஆனா நம்ம வந்து இருக்கும்போது எப்பவுமே இந்த முக்குணங்கள் சத்தகுணம், ரஜகுணம், தமகுணம்ங்கிறதுல ஏதோ ஒண்ணு மாத்தி மாத்தி, இல்ல எல்லாமே கம்பைனா, இல்ல 2 அதிகமா இன்னொன்னு கம்மியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெர்மியூட்டேஷன் காம்பினேஷன்ல நம்ம பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்கும். ஆனா பகவான் அப்படி கிடையாது. பகவானோட உடல், பகவான் எல்லாமே இப்படி ஸ்பிரிச்சுவல், எல்லாமே உத்தமம், திவ்யமானது. நமக்கு அப்படி கிடையாது. உடல் வந்து பஞ்சபூதங்கள்னால ஆக்கப்பட்டது இல்லையா? சோ இப்போ வந்து ஒரு ராஜா வர்றாரு, நல்ல ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றாரு அந்த ராயலா அப்படின்னா, அவரு அந்த ஒரு கிராமத்துக்கு வந்து ஒரு இது இன்ஸ்பெக்ஷனுக்காக வர்றாரு அப்படின்னா அங்க அசுத்தமா இருந்தாலும் அவரு அசுத்தமாகிறது கிடையாது, அவரு சுத்தமா தான் இருக்காரு இல்லையா? அந்த மாதிரி கிருஷ்ணர் வந்து நம்மளை பாக்குறதுக்கு, நம்மளுக்கு அந்த அசோசியேஷன் கொடுக்கறதுக்கு, நம்மளுக்கு அந்த பக்தி வரணும், அந்த இன்ஸ்பிரேஷன் வரணும் அப்படிங்கறக்காக அவர் வந்து லீலைகள் செய்யறாரு. அதை பத்தி பேசும்போது கேட்கும் போது நம்மளுக்கு அந்த வசீகரம் வந்து நம்மளையும் இழுக்குது இல்லையா? கிருஷ்ணர்னாலே அர்த்தம் என்ன? அட்ராக்ஷன், ஆல் அட்ராக்டிவ்னு அர்த்தம். ஃபுல்லா வசீகரிக்க கூடியவர் தான் கிருஷ்ணர். அப்ப அவர் பண்ற அவரோட நாமம், ரூப, குண, லீலை எல்லாமே நம்மள வந்து வசியம் பண்ணுது. நம்ம கேட்கும் போது, பார்க்கும்போது, அனுபவிக்கும் போது. அப்ப நம்ம அவரு கூட போகணும், அவரோட சங்கத்துல இருக்கணும், அவரோட பக்தர்கள் சங்கத்துல இருக்கணுங்கிறது நம்மளோட ஆசை இல்லையா? தத்தஸ்த சக்தியான நம்ம ஜீவாத்மாக்கள் எல்லாருமே தத்தஸ்த சக்தி. நம்ம எதுக்கிடையில இருக்கோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு கடல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கடலோட கரையில நம்ம நின்னுட்டு இருக்கோம்னா அந்த கடலுக்குள்ள தண்ணிக்குள்ள கால் வைக்கலாம், இல்லைன்னா நம்ம நிலத்துக்கு வரலாம், நம்மளோட விருப்பம். அதே போலதான் நம்ம வந்து மிடில்ல இருக்கும், மார்ஜினல் எனர்ஜி, அந்த மத்திய இடத்துல மத்திய சக்தியா நம்ம நிக்கிறோம். அப்ப நம்ம வந்து ஒன்னா அந்த அந்தரங்க சக்திக்கும் போலாம், இல்ல பகிரங்க சக்திக்கும் போலாம். பகிரங்க சக்திங்கிறது என்னன்னா மாயை, இந்த பிரகிருதி, இந்த இயற்கை நம்மளை சுத்தி இருக்கு பாத்தீங்களா? கிருஷ்ணருக்கு கீழே இயற்கை இருக்கு இல்லையா? அந்த இயற்கை தான், இந்த பௌதீக உலகம் தான் வந்து நம்ம உடல், இந்த பௌதீக உடல் எல்லாமே பகிரங்க சக்திக்கு கீழே இருக்கு. ஆனா நம்ம ஜீவாத்மாக்களாகிய நம்ம தத்தஸ்த சக்தியா இருக்கிறோம். பகவானோட தத்தஸ்த சக்தியா இருக்கிறோம். நம்ம வந்து அந்தரங்க சக்தி, பகவானோட அந்தரங்க சக்தியான அந்த முக்தி நிலை, அந்த பக்தி, அந்த உத்தம நிலை, உத்தம பக்தி நிலை, இதுக்கெல்லாம் போறதுக்கு உண்டான வாய்ப்பு நம்ம அந்தரங்க சக்திக்கு போனோம்னா அது கிடைக்கும். இல்ல வேண்டாம், நான் இந்த பக்கமா காலை வைக்கிறேன் அப்படின்னு லௌகீகத்துல காலை வச்சோம்னா அது பகிரங்க சக்தி மூலியமா நம்ம இந்த லௌகீக விஷயங்களை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கலாம் இல்லையா? அதுல வர்ற இன்ப துன்பங்கள் எதா இருந்தாலும் சரி. பகவானோட நம்ம வந்து மமைவாம்ச ஜீவலோக ஜீவபூத சனாத்தனக, நம்ம கிருஷ்ணாவோட ஒரு சின்ன பார்ட் அண்ட் பார்சல், நம்ம ஒரு அங்கம், கிருஷ்ணரோட அங்கம். நம்ம எல்லாத்துக்குமே சிறிதளவு சுதந்திரம் இருக்கு. நம்ம அந்த சுதந்திரத்தை வச்சுட்டு நம்ம முடிவு என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம அந்த தண்ணிக்குள்ள நடக்கிறதுனாலும் உள்ளுக்குள்ள போறதுனாலும் போகலாம், இல்ல நான் லேண்டுக்கு போறேன், அந்த நிலத்துக்கு போறேன்னாலும் போகலாம், அது நம்மளோட விருப்பம். ஆனா பகவான் வந்து இந்த மாதிரி குரு சாது சாஸ்திரா மூலியமா நமக்கு சொல்லிடுறாரு எது நல்லது, நம்ம எதுக்குள்ள வரணுங்கிறத அவர் சொல்லிடுறாரு. பட் நம்ம தான் அதை சூஸ் பண்ணணும், எதுக்குள்ள போறோம் அப்படிங்கறது நம்ம தான் சூஸ் பண்ணணும். அதுதான் இந்த 3 வகையான
சக்திகள். சோ கிருஷ்ணர் பிரபுபாதர் சொல்றாரு இல்லையா, அவரு பாக்குறதுக்கு எப்பவுமே ரொம்ப இளமையான வயசு தோற்றத்துலதான் இருப்பாரு. அவர் ஆக்சுவலா அந்த லீலையில பார்த்தோம்னா அந்த குருக்ஷேத்திர போர்லயே இருக்கும்போது அவருக்கு 125 128 வயசு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லையா. ஆனா அவர் பாக்குறதுக்கு எப்படி இருக்காரு, 25 வயசு போலதான் இருக்காரு. அவருக்கு பேரன் பேத்தி எல்லாம் இருக்காங்க. பட் ஸ்டில் அவர் எப்பவுமே இளைஞனா தான் இருக்காரு. ஏன்னா பகவான் அப்படிதான் இருப்பாரு இல்லையா. சோ கிருஷ்ணர் இந்த சூரியனுக்கு அது உதாரணமாவும் பிரபுபாதர் கொடுத்திருக்காரு அந்த ஊமையில. சரி, நம்ம அடுத்த ஸ்லோகத்துக்கு போவோம். கிருஷ்ணர் பிறக்கும் போது கூட பார்த்தோம்னா தேவகி வசுதேவருக்கு பிறக்கும் போது 4 கைகள் சதுர்புஜத்தோட தானே பிறந்தாரு. இது என்னது, லோட்டஸ் கடாபத்மா, சங்கு சக்கர கடாபத்மா, அது கூட தானே பிறப்பாரு. பட் இவங்க கேட்டுக்கிட்டதுனால, யாரு தேவகி வசுதேவ் இப்படி இருந்தா அது ஒரு பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கறதுனால அவர் என்ன பண்ணாரு, ஒரு சாதாரண குழந்தை மாதிரி தன்னை மாத்திக்கிட்டாரு. சோ 7வது ஸ்லோகத்துக்கு போவோம். யதா யதா ஹி தர்மஸ்ய ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यहम्. படிக்கிறீங்களா செல்வி மாதாஜி? மேலும் தர்மத்தின் மிக உயர்ந்த கொள்கை தன்னிடம் சரணடைகிறார்கள். மேலும் வேலை என்பதை வேலையின் உடைய பகவான் மோகியாக விளையிடுவார். வேலைப்பாடுகள் சம்பந்தமாக சரணடைகளை கொண்டு சாகிறது. அப்பாதாக அசுரங்களால் துன்புறுத்தப்படும் போது பகவான் தோன்றுகிறார். ராமதேவன் எவரும் தோன்றானது சுயநலனுக்காக துஷ்பிரயோகம் செய்வதோடு தோன்றிய கிருஷ்ணரின் அவதாரமே புத்தர் என்பதை நாம் மாநிலத்திலிருந்து அறிகிறோம். சில குறிப்பிட்ட நோக்கத்தை அடைவதற்கு வீரர்களின் வேண்டுதல்களுக்கு பல்வேறு சட்டத்திட்டங்களும் விதிமுறைகளும் வேதங்களும் கொடுக்கப்பட்டுள்ளன.
இருப்பதும் அசுரரங்கம் கொண்ட மக்கள் வாதம் வெளி உறவுகளை கண்டு தலைவர்கள் விருதுகளில் ஈடுபட்டனர். அந்த அவதத்தை தடுப்பதற்காகவும் வேதபூர்வமான அகிம்சையை நிலைநிறுத்துவதற்காகவே யுத்தம் தோன்றினார். எனவே பகவானின் ஒவ்வொரு குறிப்பிட்ட அவதாரத்திலும் குறிப்பிட்ட நோக்கம் உண்டு. இவை அனைத்தும் சாஸ்திரங்களில் விளங்கப்பட்டுள்ளன. சாஸ்திரங்களை புறப்படப்படாத எவரையும் அனுதாபமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அவர்கள் அறிந்து மட்டுமே பகவான் தோன்றுகிறார் என்பது உண்மையல்ல. அவர் விரும்பும்போது எங்கு வேண்டுமானாலும் அவரால் தோன்ற முடியும். ஒவ்வொரு அவதாரத்திலும் அந்த குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் உள்ள குறிப்பிட்ட மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு தர்மத்தை பற்றி அவர் உபதேசிக்கிறார். ஆனால் நோக்கம் ஒன்று, தர்ம நியதிக்கு கீழ்ப்படைந்து இறையுணர்வுடன் வாழ்வதற்கு மக்களை வழி நடத்துதல் என்பதே அது. சில சமயங்களில் அவர் தானே வருகிறார். சில சமயங்களில் அவரை அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதியை மகன் அல்லது சேவகனின் வடிவில் அனுப்புகிறார். அல்லது சில சமயங்களில் அவரை மறக்கப்பட்ட உறவை தோன்றுகிறார். அர்ஜுனனுக்கு உபதேசிக்கப்பட்ட பகவத்கீதையின் பாடல்கள் மற்றும் உயர்ந்த மக்களுக்கும் உரைப்பானதாகும். ஏனெனில் உலகின் பிற பகுதிகளைச் சார்ந்துள்ள சாதாரண மக்களை விட அவன் மிகவும் முன்னேறுபவன். இரண்டும் நான்கு என்பது ஆரம்ப பள்ளிக்கூடத்திலும் சரி, மேம்பட்ட கணித பயிற்சி கூடத்திலும் சரி மாறாத உண்மையாகும். இருப்பினும் கணிதத்தில் ஆரம்ப கருவியும் உயர்ந்தவரும் உள்ளது. எனவே பகவானின் எல்லா அவதாரங்களிலும் ஒரே பாதை கற்பிக்கப்பட்டாலும் சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப அவர்கள் ஆரம்பம் உயர்தரம்பம் உண்டு. பின்னால் விளக்கப்படுவது போல் தர்மத்தின் நிலைப்பாடுகள் சமுதாய வாழ்வின் 4 வர்ணங்களையும் 4 அவசரங்களையும் ஏற்படுத்துவதை ஆரம்பமாகின்றன. கிருஷ்ணர்கள் எல்லா இடங்களிலும் எழுதுவதை அனைத்து அவதாரங்களும் இறுதி நோக்கமாகும். இந்த உணர்வு வெவ்வேறு சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல சில சமயங்களில் தோன்றும், சில சமயங்களில் தோன்றாது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த ஸ்லோகம் வந்து ரொம்ப பாப்புலர். ஸோ உங்க எல்லாத்துக்கும் இதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை உங்களுக்கு மனப்படமாவே தெரியும். யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர் பவதி பாரத அப்யுத்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம். இங்க பிரபுபாதர் மென்ஷன் பண்றாரு ஸ்ருஜாம்யஹம். ஸ்ருஜாங்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஏன்னா நம்ம கிருஷ்ணர் பிறக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணக்கூடாது. கிருஷ்ணர் வந்து தோன்றுகிறார். ஏன்னா அவரோட சுய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தானே அவர் வர்றாருன்னு பார்த்தோம். நமக்கு அந்த மாதிரி கிடையாது இல்லையா? நம்ம வந்து கர்ம விதி பிரகாரம் நம்ம பிறக்கிறோம். பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியில நம்ம வரோம். ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு கண்டிஷன்டு ஃபேக்ட்லயும் கிருஷ்ணர் வர்றது கிடையாது. அவரு தோன்றுகிறார். அதனாலதான் ஸ்ருஜாம்யஹம் அப்படின்னு கிருஷ்ணரே அங்க சொல்றாரு. இது வந்து டைம் லைன் கொடுக்குது. இந்த ஸ்லோகம் வந்து டைம் லைனை கொடுக்குது. அடுத்த ஸ்லோகம் வந்து காரணத்தை கொடுக்குது. கிருஷ்ணர் ஏன் வராரு, இதுல வந்து எப்ப வராரு அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகம் நமக்கு டைரக்ட் பண்ணுது. எப்பெல்லாம் வராரு அப்படின்னு பார்த்தோம்னா, எங்கெல்லாம் தர்மம் சீர்குலைந்து அதர்மம் ஆதிக்கம் செலுத்துகின்றதோ பரதகுல தோன்றலே அப்போதெல்லாம் நான் தோன்றுகின்றேன். சோ எப்பெல்லாம் தர்மம் தலை கவிழுதோ இல்லையா? இப்போ தர்மம் பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தர்மம் இருக்கலாம் இல்லையா? திருடனுக்கும் ஒரு தர்மத்தை வச்சு அவன் திருடலாம், லஞ்சம் வாங்குறவனுக்கும் ஒரு தர்மத்தை வச்சு அவன் அதை பண்ணலாம். பட் உண்மையாவே தர்மம்ங்கிறது என்ன? சனாதன தர்மம் என்ன? நித்தியமான தர்மம் என்ன அப்படின்னா, ஜீவேர ஸ்வரூபகை கிருஷ்ணேர நித்யதாஸ். நம்ம வந்து பகவானுக்கு வந்து அன்போட அந்த பிரேமையோட பக்தி செலுத்துறது தான் நம்மளோட ஆக்சுவல் தர்மம். பரம் தர்மா வந்து அதுதான் இல்லையா? சோ கிருஷ்ணர் என்ன சொல்றாரு பகவத்கீதையில, சர்வ தர்மான் பரித்ரஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜ. சோ எல்லா இந்த தற்காலிகமான தர்மத்தை எல்லாம் விட்டுட்டு நிரந்தரமான பரோ தர்மத்தை எடுத்துக்கோ. அது என்ன பரோ தர்மம் என்ன அப்படின்னா, சவை பும்சாம் பரோ தர்மோ யதோ பக்திர் அதோக்ஷஜே. அதோக்ஷஜர் யாரு? கிருஷ்ணர். அவருக்கு என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்னா தர்மம் பண்ணணும். என்ன தர்மம்னா பக்தி. சவை பும்சாம் பரோ தர்மம் யதோ பக்திர் அதோக்ஷஜே. சோ உண்மையாவே உயர்ந்த தர்மம் என்ன அப்படின்னா அது பக்தி பண்றது. அது யாருக்கு அப்படின்னா அதோக்ஷஜனுக்கு அப்படின்னு ஸ்ரீமத் பகவதமும் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது. அப்ப நமக்கு புரியணும் எது உண்மையான தர்மம். அப்ப கிருஷ்ணர் வர்றது எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, அது சாதாரணமா நம்ம பாக்குறோம் இல்லையா தர்மங்கள், அந்த தர்மமும்
நிலைநாட்டுறக்கும் தான். ஆனா முக்கியமா வந்து பக்தி எங்க குறையுதோ, எந்த எந்த நிலையில குறையுதோ, எந்த இடங்கள்ல குறையுதோ அப்ப அங்க வர்றாரு. இப்ப கலியுகத்துல பார்த்தோம்னா நம்ம அதிகமா பாக்குறது நாத்திகம், அதுக்கப்புறம் லஞ்சம், கொலை, கொள்ளை, அப்புறம் வயலன்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம நிறைய பாக்குறோம் இல்லையா? சோ அப்ப நம்மளுக்கு இங்க பகவான் வர்றாரு. எது மூலியமா வர்றாரு? நாமம் மூலியமா வர்றாரு இல்லையா? ஹரிநாமத்து மூலியமா நமக்கு கலியுகத்துல அவரு அவதாரமா வர்றாரு. சோ நைமித்திக தர்மம் இருக்கு, வர்ணாசிரம தர்மம் இருக்கு. நைமித்திக தர்மம் அப்படிங்கிறது வந்து ஒரு தற்காலிகமான சுச்சுவேஷன்ஸ்ல வந்து ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்ல ஓகே இந்த விஷயம் பண்ணணும். இப்ப எக்லிப்ஸ் வருது, கிரகணம் வருது, அந்த டைம்ல இந்த பரிகாரம் பண்ணணும், இல்ல இந்த வேள்விகள் பண்ணணும், இல்ல இந்த விரதம் பண்ணணும், இந்த யாகங்கள் பண்ணணும்னு ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனுக்கு, ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தர்மங்களை பண்றது வந்து அது நைமித்திக தர்மம். வர்ணாசிரம தர்மம் நமக்கு தெரியும். பிராமணா, சத்ரியா, வைஷ்ய, சூத்ராங்கிற வர்ணங்கள் அவங்களோட கடமைகள் என்னவோ அது அவங்களுக்கு தர்மம். அடுத்தது ஆசிரமத்துல இருக்கிற எந்த பொசிஷன்ல அவங்க இருக்காங்க, பிரம்மச்சாரி ஆசிரமா, கிரகஸ்த ஆசிரமா, இல்ல வனப்பிரஸ்தாவா, இல்ல சந்நியாசமா, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த தர்மத்தை ஃபாலோ பண்ணணும் இல்லையா? அடுத்து ஆபதர்மா. ஆபதர்மனா அந்த ஆபத்து தர்மான்னு சொல்லுவோம். ஆபத்துல நம்ம ஒரு தர்மம் பண்ணணும். ஏதாவது ஒரு கிரைசிஸ் இருக்கு அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு ஆபத்து நிறைஞ்ச இடத்துல நம்ம ஒரு சில தர்மங்களை பாதுகாக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அப்புறம் லௌகீக தர்மங்கள் இருக்கலாம், மானுஷ தர்மம், அந்த மாதிரி பல தர்மங்கள் இருக்கு. ஆனா நமக்கு வந்து பகவத தர்மம் தான், பரோ தர்மம் வந்து ஜீவேர ஸ்வரூபகோய் கிருஷ்ணர நித்தியதாஸ், அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுதான் நமக்கு நித்தியமான தர்மம். மீதி எல்லாமே வந்து நித்தியமான தர்மம் தான் நம்மளுக்கு வேர் அப்படின்னா, மத்ததெல்லாம் வந்து கிளைகள், இலைகள் அந்த மாதிரி. சோ நம்ம வந்து சமுதாயத்துக்கு நம்ம சில தர்மங்கள் செஞ்சாலுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ஒரு நிமிஷம், சமுதாயத்துக்கு தேவையான தர்மங்கள் நம்ம செஞ்சாலுமே நம்ம உண்மையான தர்மம் வந்து பரோ தர்மம், பக்திங்கிற தர்மத்தை நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? சோ அதுதான் இந்த ஸ்லோகம். சோ அடுத்த ஸ்லோகங்கள்ல வந்து காரணம், பர்பஸ் என்ன வர்றதுக்கு, கிருஷ்ணர் வர்றதுக்குங்கிறத அவரே சொல்லுவார். நம்ம அதை பார்ப்போம். சோ இதோட நம்ம இன்னைக்கு முடிச்சுக்கலாம். அஞ்சா கல்பத்ருபிஷ்ய கிருபா சிந்துபியேவச்ச पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. श्रील प्रभुपाद की जय, श्रीमद् भगवत गीता की जय. All glories to the assembled devotees. हरे कृष्णा. இந்த கேள்விகள் இருக்குங்களா?